நான் கஷ்டப்பட்டேன், என் புள்ள கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சிடாதீங்க. கஷ்டப்பட்டாதான் வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும். அதனால நீங்க பட்ட கஷ்டத்தை தயவு செஞ்சு குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க. அவன் கஷ்டமே படக்கூடாதுன்னு சொல்லி ஐபோன் வாங்கி கொடுக்கறது, அவன் கஷ்டமே படக்கூடாதுன்னு சொல்லி அவனுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்து கெடுத்துறாதீங்க. நீங்க என்ன கஷ்டப்பட்டீங்கன்னு தயவு செஞ்சு சொல்லுங்க. எங்க அப்பா எங்ககிட்ட ஒவ்வொரு நாளும் சொல்லியிருப்பாரு, அநேகமா விஸ்வநாதன் சாரும் சொல்லியிருப்பாரு, டே நான்லாம் 7 கிலோமீட்டர் நடந்து போய் படிச்சேன், அப்பா இந்த கதை எத்தனை தடவைப்பா சொல்லியிருப்பேன்னு இவங்களும் நினைச்சிருப்பாங்க. ஆனா அந்த கதை அன்னைக்கு போர் அடிக்கும், ஆனா வளர்ந்து வந்ததுக்கு அப்புறமா நிறைய உணரும். நம்ம அடுத்தவங்களுக்கு செய்யணும், அடுத்தவங்களுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் வர்றதே அந்த கஷ்டங்களை கேட்டு வரும்போது தான். தயவு செஞ்சு நீங்க பட்ட கஷ்டத்தை குழந்தைங்களுக்கு சொல்லி 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 வளங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த ஜெனரேஷன்ல நான் பெரிய கேப்பா பாக்குறது அதுதான். கஷ்டத்தை சொல்றதே இல்லை, அவனுக்கு தெரியக்கூடாது, கஷ்டம் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. கஷ்டம் தெரியணும், கஷ்டம் தெரிஞ்சதான் அவன் கஷ்டத்தை உணர போறதில்ல, அட்லீஸ்ட் புரிஞ்சுக்கவாது தெரியணுங்கிறது அவசியமா நான் பாக்குறேன். இங்க நிறைய அகரம் பசங்க படிச்சிருக்காங்க. 62 பேர் வந்து ஸ்டார் ஸ்ட்ரீம்ல சேர்ந்து படிச்சிருக்காங்க. அந்த பசங்க படிச்சிருக்காங்கிறது அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா அகரம்ல ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க. பையன் படிச்சுட்டு உள்ள வந்தது காலேஜ் சேர்ந்துட்டானா அதோட விட்டுறது கிடையாது. எவ்ரி 1 month எவ்ரி 2 months அவன் கரெக்டாக படிக்கிறானா, அவனுக்கு என்ன வந்து உணர்வு ரீதியாக அவனுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி வந்து V8ல படிக்கிற பசங்க கிட்ட கேட்கும்போது அவங்க சொல்றது, அது ஒரு பையன் சொன்னது ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு விஷயம். நான் வந்து எங்கள் அப்பா வந்து ரொம்ப சின்ன வயசுல இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் வந்து யாரோ ஹெல்ப் பண்ணி தான் நான் படித்தேன். அப்புறம் கடைசியில் V8க்குள்ளே போயிட்டேன். எங்கள் அப்பாவோட இனிஷியல் எனக்கு என்ன கொடுத்துச்சுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் VITங்கிற இனிஷியல் எனக்கு வாழ்க்கையில் நிறையா கொடுத்துருக்கு. அது ஒன்று இருந்ததுனால நான் எங்கே போனாலும் தலை நிமிர்ந்து நிற்க முடியும். எனக்கு சந்தர்ப்பங்கள் தானாக தேடி வந்துச்சு, எனக்கு வாழ்க்கை நம்பிக்கை கிடைச்சிது. அங்கே உள்ளே போனால் அவ்வளோ அரவணைப்பு இருக்கும், எல்லா விதத்திலும் அரவணைப்பு இருக்கும். அதாவது ஒரு பையனுக்கு என்ன தேவை, அவன் லைஃப்பில் என்ன தேவை, அவனுக்கு நம்பிக்கை கொடுக்கணும், யாராவது நம்பிக்கை கொடுக்கணும், ஏதாவது டவுட் இருந்தால் போய் கேட்டுக்கணும். அவனுக்கு எல்லா தரப்புமான அவனுக்கு சுற்றி இருக்கிற எல்லா விஷயத்துக்கும் அங்கே ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இருப்பாங்க, மென்டர்ஸ் இருக்காங்க. ஒரு பையனுக்கு ஒரு மென்டர் இருக்கு, ஒரு 5 பேருக்கு ஒரு மென்டர் இருக்காங்கன்னா நைட்டு 12 மணி கூட பயத்தில் ஃபோன் பண்ணால் அந்த ப்ரொஃபஸர் அவங்க குழந்தை குட்டியெல்லாம் விட்டுட்டு கார் எடுத்துகிட்டு வந்து உட்காந்து ஒரு 2 hours உட்காந்து பேசிட்டு போகிறோம். உனக்கு என்ன பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிக்கலாம், பயப்படாத. இந்த மாதிரி கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறதுக்கு இங்கே ஆள் இருக்குது. அது எவ்வளோ பெரிய ஒரு சொத்து அவங்களுக்கு. அதை யோசிச்சு பார்க்குறப்ப அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. பசங்க சொல்கிறாங்க, இங்கே வந்து பெஸ்ட்டு ஃபுட்டு கிடைக்கும், எனக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க, உலகத்துலேருந்து வர்ற எல்லாரும் இங்கே படிக்கிறாங்க, அவங்க மத்தியில் நான் சமமாக இருக்கேன், எந்த வகையிலையும் அவங்களோட நான் குறைவு இல்லை அப்படிங்கிறத எனக்கு ஸ்டார் ஸ்க்ரீனில் சொல்லிகிட்டே இருப்பாங்க. எந்த பாயிண்ட்லையும் நான் வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மைக்குள்ளே போயிடக்கூடாதுன்னு சொல்லி என்னை தூக்கி பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. சம்டைம்ஸ் நம்ம உடஞ்சு போயிடுவோம், ஆனால் உடஞ்சு போயிட்டா கூட இல்லை நீ திரும்ப வர முடியும்னு நம்பிக்கை கொடுத்துருக்காங்க. வெறும் படிப்பு மட்டும் கிடையாது, ஏன்னா வாழ்க்கையில் படிப்பு மட்டுமே முக்கியம் இல்லை. நான் வந்து ஃபஸ்ட்டு மணி சார்கிட்ட போய் அசிஸ்டன்ட் டைரக்டர் சேரும்போது சொல்லுவாங்க, படிப்பு வரலையா சினிமாவில் போய் சேர்ந்துருப்பாங்க. அப்படி கிடையாது. எந்த தொழிலுக்கு போகிறதா இருந்தாலும் கல்வி அறிவு வேணும். கல்வி அறிவுங்கிறது வெறும் வேலைக்கு போகிறதுக்கு மட்டும் இல்லை, உங்கள் வாழ்க்கையை எப்படி நடத்தணும், உங்கள் வாழ்க்கையில் சந்திக்கிற சவால்களை எப்படி சந்திக்கணுங்கிற எல்லாத்துக்குமே கல்வி தான் சொல்லிக் கொடுக்கும். அப்படிங்கும்போது கல்வி இங்கே ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. அப்படி கல்வியில் நீங்கள் அறிவு மட்டும் இல்லாமல் உங்களோட பொது அறிவை வளர்த்து வர்றது, மற்றவங்க கூட எப்படி பழகிறது, இப்படி எல்லா விஷயத்தையுமே சொல்லிக் கொடுக்குறதுக்கு இங்கே விஷயங்கள் இருக்குது. அண்ட் இன்னொன்று அவங்க ஆச்சரியமாக சொன்னது வந்து, நாங்களாம் ஊரில் நல்ல சாப்பாடே சாப்பிட்டது கிடையாது, இங்கே வந்து நான் நல்ல சாப்பாடு சாப்பிட்றேன், அதில் எனக்கு அவ்வளோ எனர்ஜி இருக்குது, எனக்கு இங்கே எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. அது மட்டும் இல்லை, இங்கே ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயம் மெடிக்கல் கேர். இங்கே உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா நாங்களாம் கிராமத்தில் இருந்தால் ஒரு அடிப்படை சுகாதார நிலையத்துக்கு போனால் அங்கே ஏதாவது ஒரு கம்பவுண்டர் மட்டும் இருப்பார், டாக்டர்ஸ் கூட வரமாட்டாங்க. ஆனால் இங்கே இருந்தேன்னா எனக்கு எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கிறாங்க. முக்கியமாக ஒரு பையனுக்கு சர்ஜரி தேவைப்படும் போது சர்ஜரி இங்கே இலவசமாக பண்ணி கொடுத்துருக்காங்க வீட்டுக்குள்ளே இருந்தேன்னு. அப்போது நம்ம வந்து இந்த மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்கல்ல, அதில் இங்கே குரு தான் வந்து அம்மாவாகவும் இருக்காங்க, சோறு போடுறாங்க, அப்பாவாகவும் இருந்து அவங்களுக்கு தேவையான தன்னம்பிக்கையை கொடுக்குறாங்க, பொது அறிவை கொடுக்குறாங்க, கடைசியில் தெய்வமாகவும் இருந்து வாழ்க்கையும் மாற்றுறாங்க. அந்த வகையில் இங்கே இருக்கிற ஆசிரியர்களும் இங்கே இருக்கிற நிர்வாகமும் அவ்வளோ சிறப்பாக இருக்குங்கிறது திரும்ப திரும்ப கேட்க கேட்க அவ்வளோ ஒரு நெகிழ்ச்சியாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு விழாவில் கலந்துக்கிறது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். இங்கே இருக்கிற ஒவ்வொரு முகங்களையும் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நான் அகரம்லையும் நான் பார்த்துருக்கேன். அவர் சங்கர் சார் அழகாக சொன்னார், வரும்போது இப்படி வருவான், போகும்போது இப்படி போவான்னு. அந்த மாதிரி பசங்க ஒவ்வொருத்தரும் எவ்வளோ பாலிஷ்டாக இருக்காங்க, அவங்க எப்படி தன்னை வெளிப்படுத்திக்கிறாங்க, அவங்களோட சக்ஸஸை இங்கே வந்து பெருமையாக ஷேர் பண்ணிக்கிறாங்கல்ல. நான் இவ்வளோ சாதிச்சிருக்கேன் உங்களால தான், நான் சாதிச்சிருக்கேன் உங்களால தான் சொல்கிறது இருக்கு இல்லையா, அந்த நன்றி உணர்வு இருக்குல்ல, அந்த நன்றி உணர்வை அவங்க இங்கே வெளிப்படுத்துறது மட்டும் இல்லை, அந்த நன்றி உணர்வை அவங்க ஊருக்கு போய் அவங்க ஊரில் படிக்கிற பிள்ளைங்களுக்கும் அவங்களுக்கு கூட விஷயம் தெரியாத அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதும், அந்த வளர்ச்சி இருக்குல்ல, இதை விட நீங்கள் வந்து வேறு என்ன பண்ண முடியும், இதை விட வேணா அழகாக செய்ய முடியும். இதை தொடர்ந்து செய்யணுங்கிறது மட்டும்தான். இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கணும், இன்னும் விரிவடையணும், இது எல்லாருக்கும் போய் சேரணும். இங்கே இருக்கிற ஒவ்வொரு பெற்றவங்களை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அவங்க அந்த அம்மா கடைசியில் பேசும்போது நம்ம அழுகாமல் இருக்க முடியல.
நான் வந்து ஒரு நாளைக்கு 200 300 கிடைச்சா போதும்னு நினைக்கிற இடத்துல நான் மச்சி வீடு கட்டிட்டேன்னு சொன்னா அதை விட வேற என்ன சந்தோஷம் வேணும் இல்லையா? அந்த புள்ள வந்து அவங்க சாதிச்சு அவங்க குடும்பத்தை மட்டும் பார்த்துக்காம அடுத்தவங்களையும் பார்த்துக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல, அதுதான் இங்கே ரொம்ப ரொம்ப அழகான விஷயமா பார்க்குறேன். இந்த விழாவுக்கு என்னையும் கூப்பிட்டு இங்கே எனக்கு கலந்துக்க வச்சதுக்கு ரொம்ப 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 நன்றி. உங்கள் எல்லாருடைய வாழ்க்கையும் இன்னும் மேலும் மேலும் வளரணும். நீங்கள் இன்னும் பல பேருக்கு உங்களுக்கு கிடைச்ச கல்வியை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். நீங்கள் எப்பவும் உங்களோட கனவுகள் நனவாகணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி.